ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஒரு போர் வர அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான அக்ரிமெண்ட் அது? சிந்து நதிநீர் திட்டத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வரப்போகுது. அப்படி என்ன முக்கியமான திட்டம்? இதுக்காக ஏன் போர் வரணும்? சிந்து நதிநீர் திட்டம் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் உட்பட 3 போர் வந்திருக்கு. அப்போல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கல. ஏன் 2019 புல்வாமா காட்டு நடந்தது இல்லையா, அப்போ கூட இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கல. உரி பயங்கரவாதம் நடந்தது இல்லையா, அப்பயும் இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கல. ஆனால் இந்தியா இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ அட்டாக் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ தாக்குதல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அப்போல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஆனால் இப்போ உங்கள் நாட்டு தீவிரவாதிங்க பண்ண ஒரு விஷயம் எங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து நதிநீர் திட்டத்தை ஸ்டாப் பண்ணுறது தான். அப்படி ஸ்டாப் பண்ணுறதுல என்ன ஆகுன்னா, பாகிஸ்தானில் பெரும் வறட்சி உண்டாகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதிகள் தான் பாகிஸ்தானுக்கு 80% ஆஃப் தண்ணி போகுது. ஸோ 80% ஆஃப் தண்ணி அங்கேருந்து போகலன்னா அங்கே பெரும் வறட்சி உண்டாகும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஸோ இதனால தான் பாகிஸ்தான் இந்த சிந்து நதிநீர் திட்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்தியா இந்த சிந்து நதிநீர் திட்டத்தை நிறுத்தி வைக்க என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, போன வருஷம் ஏப்ரல் 2025 நடந்த பஹல்காமில் அந்த அப்படின்ற ஒரு ஊரில் பயங்கரவாதிகள் 26 சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்க. எந்த ஒரு தப்பு பண்ணாதுமே அந்த ஒரு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டதுனால இந்தியாவுக்கு பயங்கரமாக கோவந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ இந்தியா பாகிஸ்தான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நாட்டு தீவிரவாதிகள் அடிக்கடி இந்தியாவுக்குள்ளே வந்து இப்படி அட்டாக் பண்ணுறாங்க, இதுக்கு உங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, நீங்கள் அதை தடுத்து நிறுத்த மாட்டேறீங்க. ஸோ அதனால தான் இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தடுத்து நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் இந்த சிந்து நதிநீர் திட்டத்தை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்தியா. இந்த ஒப்பந்தம் சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸையும் நம்மளுக்கு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் தொடர்பான எந்த ஒரு கூட்டத்திலையும் இந்தியா கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை எப்போ எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2025 ஏப்ரல் 23 டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் பாதுகாப்புக்கான ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் இந்த முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் எங்களை குறை சொல்லிட்டே இருப்பீங்களா, இப்போ நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்தியாவோட சப்போர்ட்டில் தான் பல தீவிரவாத கும்பல் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஆப்கான் தாலிபான் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடத்த யூஸ் பண்ணி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கூட்டம் சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி அப்படி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட தலைவர் பிலாவல் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா இந்த சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த நினைக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சிந்து நதி நீர் அக்ரிமெண்ட்டுக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம், அதுக்கு பதிலாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சண்டை போட தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷால்தார் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தான் எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா இந்த சிந்து நதி நீர் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுடைய வாட்டர் ரிசோர்ஸை பிளாக் பண்ண ட்ரை பண்ணால் அதை நாங்கள் போருக்கான அறிகுறியாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஷால்தார் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இல்லையா, சிந்து நதிநீர் திட்டம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கனாக்கா அதை நாங்கள் எப்படி எடுத்துப்போனாக்கா, நீங்கள் எங்கள் கூட சண்டை போட போகிறீங்க. 1948 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு தனியாக போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகக்கூடிய தண்ணிகளை இந்தியாவை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது நதி மூலியமாக போகுது இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் தான் தண்ணியை பிரிஞ்சு போயிட்டீங்களே, இனிமேல் எங்கள் நாட்டிலேருந்து உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க இந்தியா. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையே அடிக்கடி பிரச்சனை வந்துட்டுருக்கு, அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 1960 நேரோட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் சிந்து நதிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இந்த ஒப்பந்தத்தின் படி என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் போகிற நதிகளை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. என்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பகுதி மேற்கு பகுதி அப்படி 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்படி 2 பகுதியாக பிரிக்கும்போது கிழக்கு பகுதி இந்தியாவுக்காகவும் மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்காகவும் பிரிக்கிறாங்க. இப்போ கிழக்கு பகுதியில் என்ன நதிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராவி, பியாஸ், சாத்லெஜ், இந்த 3 நதிகள் வருது. இதுலேருந்து வர தண்ணியை இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ
இப்போ மேற்கு பகுதியில் என்ன நதிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிந்து, ஜோலம், ஜனாப், இந்த 3 நதிகளும் வருது. இந்த 3 நதிகள்லேருந்து வர தண்ணியை பாகிஸ்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ அடிஷ்னலாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிந்து, ஜேலம், ஜனாப் இந்த 3 நதிகள்லேருந்து வர தண்ணியை இந்தியாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அந்த தண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாய நிலத்துக்காகவும் வீட்டு உபயோகங்களுக்காகவும் பவர் பிளான்ட், அதாவது நீர்மின் நிலையங்கள் அமைக்கவும் இந்த தண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூல்ஸை கொண்டு வராங்க. இப்போது இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரி இந்த நதிகள் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது அந்த ப்ராஜெக்டை ஆப்போசிட் கண்ட்ரி அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போகிறாங்கன்னா பாகிஸ்தானோ இல்லை பாகிஸ்தான் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்கனாக்கா இந்தியாவும் அதை அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டை புதுசாக கொண்டு வர கண்ட்ரி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதுக்காக இந்த ப்ராஜெக்டால் என்ன யூஸ், ஃப்யூச்சர் எதனா ப்ராப்ளம் வருமா, இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்காக 2 நாட்டுக்கும் பொதுவாக ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லா தலைவர்களும் முக்கியமான தலைவர்களும் இருப்பாங்க. அப்படி எல்லா தலைவர்களும் சேர்ந்தும் அந்த மீட்டிங்கில் ஒரு முடிவை எடுக்க முடியலைனாக்கா இந்த 2 நாட்டோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனாக்கா கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் வரும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இந்தியா இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. இதனால தான் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையே போர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம வேற ஒரு வீடியோக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.